அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் காலையில் முருங்கைக்கீரை ரசம். சரி, இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இன்றைக்கி உளுந்துக்கு பில்லரிக்கலான்னு வந்தோம். 2 நாளாக இங்கே எங்கள் ஊர்லாம் மழை. சரி, ஈரத்தில் நல்லா பில்லரிக்கும், ஏதோ பதமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் பில்லரிச்சிட்டு போகலாம். காலைல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சரி, ஏதாவது பில்லரிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அது என்னன்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒலன்னு கால் பயங்கரமாக புதக்குன்னு வாங்குது. ஒரு முகம் கால் உள்ளே வாங்குது. அந்த ஒலையில் எப்படி அரிக்கிறதுன்னு தெரில. கால் வேற கடுகடுன்னு கடுக்குது. என்னால் கொல்லை உள்ளார நிற்கவே முடியல. கொல்லை உள்ள நிற்கவும் இல்லை, கால் கடுகடுன்னு கடுக்குது. அதான் என்ன செய்யறது? கொஞ்சம் நானும் அங்கங்கேயும் கொஞ்சம் மேடான இருக்கிற இடமா பார்த்து அரிச்சிட்டு இருக்கிறேன். இது எல்லாமே இந்த 3 கொல்லையுமே 3 துண்டுமே உளுந்து தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே குத்தகைக்கு தான் தம்பி எடுத்திருக்கான். வருஷத்துக்கு 20,000 குத்தகை தான். இதில் கொட்டையும் பொறுக்கிக்கணும். ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல உளுந்து அரைச்சிருக்கிறோம். இந்த முந்திரியில் கொட்டையும் பொறுக்கிக்கலாம். இது மொத்தத்துக்கு 2 ஏக்கர்னு நினைக்கிறேன். கிணறு இருக்குது இதுலையே. அந்த கிணத்துல ஆனால் தண்ணி இல்லை. தண்ணிலாம் இறைக்க முடியாது. போர் தண்ணி தான் வச்சு நாங்கள் இறைச்சிட்ருக்கோம். நோக்கு காட்டு. இதுவும் உளுந்து தான், எல்லாமே உளுந்து தான். போனால் எங்கே தூக்கி நல்லா கமிச்சிருக்கியடா. இதுவும் உளுந்து தான், அந்த துண்டும் உளுந்து தான். ஆனால் பயங்கரம், எத்தனை நாள் வச்சாலும் பயங்கர பில்லு. இங்கே பாருங்கள். ஆனால் அந்த 2 துண்டு உளுந்து சூப்பராக இருக்குது. இது இப்படி இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் உளுந்து தேருமா என்னான்னு தெரில. அப்புறம் 2 இட்லிக்கு சுடுறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட மாட்டிருக்கு உளுந்துலாம். ஆனால் இப்படியே விட்டுருச்சுன்னா போதும். இதில் கொஞ்சம் துளசி கன்று வாங்கி வச்சுருக்குறோம். இதில் இல்லை, அந்த கொஞ்சம் ஃபுல்லாக துளசி கன்று வச்சுருக்குறோம். இங்கே வாஜு, இது கன்று ஆர்டர் போட்டு வர வச்சு துளசி கண்ணெல்லாம் வச்சுருக்குறோம். கார் காப்பு காய்ச்சிருக்கு பாருங்கள். முந்திரி கையில் தெம்புல தூக்கி நல்லா காமிய. நீ போகிற வட்டத்துக்கே வச்சுட்டு வர. இதான் காரக்காப்பா? காரக்காப்பு இல்லை, காரக்காப்பா. இதை காரக்காப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நமக்கு தெரில. இது கீனி பச்சை முந்திரி பயிர் போட்டு நல்லா சிக்கன் எடுத்து போட்டு வச்சா செம்மையாக இருக்கும். முந்திரி பயிர் போட்டு நாங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்குறோம். நீங்கள் இது மாதிரி பச்சை முந்திரி பயிர் போட்டு கிரேவி செஞ்சுருக்கீங்களா, இல்லை சிக்கன் மட்டனில் போட்டு செஞ்சுருக்கீங்களா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் முந்திரி இருக்கா என்ன அப்படின்ட்டு. மழை வரும் அப்படின்னு எச்சரிக்கையாக குடம் எடுத்துகிட்டு வந்தோம். அதான் குடம் இருக்கிற அன்றைக்கி மழை வராது. நான் என்றைக்கு குடம் எடுக்காமல் கொல்லை வரேன்னா அன்றைக்கி தான் மழை வந்து அப்புறம் நனைஞ்சிட்டே வீட்டுக்கு ஓடுவேன். அது சோதனை, என்னோட சோதனை. இது கடவுளோட சோதனை. இது அப்பா காலை தெரியாதனமா வச்சுட்டேன். உள்ள மாட்டிக்கிச்சா காலு. கொடு, எட்டு முதல்ல நவரட்டேன். நின்று நான் அப்படியே தாண்டி வந்தான் வந்துடுவேன். அப்பா சொத்தன்னு கால் கடுகடுன்னு கடுக்குது. இதில் எப்படி என்ன ஒரு வாரத்துக்கு வெயில் அடித்தா தான் உளுந்துக்கு பில்லு அரிக்கலாம். குறைஞ்சது இன்னும் ஒரு வாரத்துக்கு வெயில் அடித்தா தான் பில்லு அரிக்கலாம். களாகட்டெலாம் அடிச்சிடணும். களை வெட்டலான்ட்டு களையும் வெட்ட முடியாது. எங்கே தான் சொத்தன்னு வாங்குது காலை உள்ளே வச்சா. எங்கே களை வெட்டுறது? இந்த முந்திரி கொட்டை கீனி தின்னா அம்மா ருசியாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கொட்டை பொறுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு கொட்டையை பறித்து கீனி சாப்பிடுவோம். இது ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லாக கீனியும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது வீடியோ எடுத்து போடுறேன். அது காட்டு. அட இருடா, குச்சி உடச்சிட்டு ஓடுது. அம்மா பச்சை குச்சி அதான் கீண முடியல. காஞ்ச குச்சி அங்கே ஓரத்தில் கள்ளி சந்தில் எங்கேயாவது தான் கிடக்கும். கொல்லை உள்ளதான் போக முடியலையே. புதக்குன்னு வாங்குதே.
அடக்கடவுளே. எப்பா இது அருவாமனையில் அரிஞ்சு பருப்பு பருப்பாக எடுத்தால் நல்லா இருக்கும். நல்லா பெரும்பயிராக இருக்குது. இது பாரு, இந்த பில்லில் தான் போட்டு துடைக்கணும், வேறு வழி இல்லை. எல்லாம் பறித்து போட்ட பில்லு. இன்றைக்கி கொல்லைக்கு வந்ததுக்கு இதான் லாபம். இதான் லாபம், வீடியோ எடுத்தது தான் லாபம். வீட்டுக்கு போக வேண்டியதான். பின்ன இந்த உலையில் என்ன பண்ணுறது, இன்னும் மழை வர மாரி மப்பு போட்டுட்டு கிடந்தது. அதுக்குன்ட்டு வந்தேன். ஏமா வெயில் அடிக்குது, குடம்லாம் எடுத்துகிட்டு வந்த நேரம் வெயில் அடிக்குது. ஜூம்லாம் பண்ணாதா ஜே, உன்கிட்ட சொல்ல பண்ணாத. ஏயோ ஊருக்கே விட முடியல, கை சரியாக மண் ஒலை வேற பழுக்கு. பச்சை பயிறு அம்புட்டு பாலாக இருக்கும். நான் அதிகம் எனக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் அதிகம் நான் கீண்டுறதில்லை. கையெல்லாம் தோல் உறிஞ்சு குட்டை கொண்ட கை மென்னு போயிடும் இந்த பால் பட்டுக்குன்னா. அது எனக்கு இந்த டியூட்டிக்கு போகிறதுக்கு கை அசிங்கமாக இருக்கும்ட்டு நான் அதில் அதிகம் விரும்புறதில்லை. இந்தா அதில் விட்டு இந்தாங்க உங்களுக்கு ஒன்று. இங்கடா இங்கே கொண்டாந்து மூக்கை காட்டு. சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வி அஜய் சன் ஆஃப் பண்ணிதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதான் இன்றைக்கி நம்ம கொல்லைக்கு வந்தோம். ஏதாவது கொல்லையில் வேலை செய்கிறத எடுத்து ஷேர் பண்ணி போடலான்னு பார்த்தா வேலை செய்ய முடியல, உலையாக இருக்குது. சரி, வந்ததுக்கு ஏதோ இது இந்த விஷயத்தையாவது உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து செவந்தி கன்று ஒரு 5-6 வச்சுருக்குறோம். இந்த இப்போ தான் நேற்று தான் அது நல்லா பூத்துதுன்னா மறுபடியும் நிறையா ஆர்டர் போட்டு வர வச்சு வைக்கிறதுக்காக சாம்பிளுக்கு ஒரு 10 கன்று வர வச்சு வச்சுருக்கோம். சரி, ஓகே நண்பர்களே, மழை காலத்தில் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாங்களும்